நம்பிக்கையற்றவர்களையும் நம்ம வந்து இருளில் இருக்கான்னு சொல்லலாம். இவர்கள் மத்தியில் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் ஒரு எரிந்து பிராசிக்க விளக்காரி. தோத்ரம், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாலையில் கொடுக்குற வசனம் ஏசாயா 60:1-4. எழும்பி பிராசி, கர்த்தர் உண்மையில் உதிப்பார், உதிக்கிற உன் ஒளி நடத்திற்கு சாதிடுவார். எவ்வளோ ஒரு ஆறுதலான வசனம் பாருங்கள். அந்த அதிகாரம் கடைசி பாருங்கள், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாயமாவன். எழும்பி பிராசி அப்படின்னா தூசியை விட்டு எழும்ப. தூசின்னா வேண்டாத பழக்க வழக்கம், இல்லை மொனோட்னஸ், லேசினஸ்ஸு, இல்லையா, டிப்ரெஷன், இதெல்லாம் இப்போ உலகத்தில் ரொம்ப ஜாஸ்தி. நான் எங்கே மீட்டிங் போனாலும் நிறைய யங் கைஸ் அண்ட் கேர்ள்ஸ் டிப்ரெஷனில் இருக்கிறத பாருங்க. ஈவன் சூசைடு கூட அவங்க ரெடியாக வந்திருப்பாங்க. டிப்ரெஷன் உலகத்தில் நிறைய இருக்குது. அதே மாதிரி டிமென்ஷியா. இந்த டிமென்ஷியாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மன அழுத்தம் வரும். அதுக்கு விடுதலையே இல்லைன்னு அவன் நினைப்பாங்க. அப்புறம் பைத்தியகார மாதிரி டிமென்ஷியா மாறிடுவாங்க. பாவமாக இருக்கும். நல்ல தாய்மார்கள், நல்ல இளம் இல்லத்தரசிகள், நல்லா படித்த பசங்க, ஒரு குறிப்பிட்ட பார்த்தேன், எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி, ப்ரொஃபஸர் டிமென்ஷியாலாம் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி சிசோஃப்ரைனியா, இப்படியெல்லாம் பார்க்குறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து டிப்ரெஷன் தான். எனக்கு நீ உலகத்தில் வாழ்க்கை இல்லை, எனக்கு அவ்வளோதான். ஸோ அதே போல் தான் ஏசாயா தீர்க்கதரிசி இதை 4 அர்த்தமாக சொல்கிறான். ஒன்று, ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் ஜீரோவாக இருக்கிறது, அனலும் இல்லை குளிரும் இல்லை. வெளிப்படுத்த நம்ம பார்க்கணும் இல்லையா, வாந்தி பண்ணி போடுன்னு சொல்கிறார். அதாவது அவங்க சன்மார்க்கமாக இருப்பாங்க, நல்லது செய்ய மாட்டாங்க, கெட்டது செய்ய மாட்டாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா மதுபானம், அது இதுன்னு சொல்லி நீங்க முடியாத கெட்ட பழங்களில் நிறைந்திருப்பாங்க. ஸோ கெட்ட வாழ்க்கையிலேயே அமர்ந்திருப்பாங்க. அந்தகாரம் அப்படின்னு சொல்லி எபேசியர் 5:8 நாம் பார்க்குறோம். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாய் பெற்றிருப்பாங்க, நல்லா பயிர் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களும் வச்சுடுவாங்க, யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஏசப்பாச்சுனார் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. இன்றைக்கி எல்லா மதத்திலும் தங்கள் மதத்தை பற்றி எல்லாருக்குமே சொல்கிறாங்க. அது வந்து யாருமே மறுக்க முடியாது. இவங்க தான் சொல்கிறாங்க, அவங்க தான் சொல்கிறாங்க கிடையாது. எல்லாமே போய் எல்லாருமே தங்களுக்கு தோன்றுவதை மற்றது சொல்கிறாங்க. ஏற்றுக்கொள்கிறாங்க விட்டுறாங்க. சில எதிர்க்கவும் செய்கிறாங்க. ஸோ ஒரு சில கிறிஸ்தவனை பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்கூட மாட்டாங்க. சர்ச்சுக்கு போகிறோமா, வந்தோமா, முடிஞ்சு போச்சு. சர்ச்சில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அதில் பங்கு பெறுவாங்க. ஆனால் இருள், காரிருள் உலகத்தை மூடும். உங்களை சுற்றி இருள் இருக்கு இல்லையா, அந்த இருளுக்குள்ளே நீங்கள் விளக்காக இருக்கிறீங்க. மத்தேயு 5:14-15. யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. அதை மறக்கக்கூடாது. ஏன்னா கிறிஸ்து உங்களில் உதிப்பார். அவை முதலாவது நம்முடைய அழுக்கான கந்தைகளாய் நீதிகளை அப்புறப்படுத்தி நம்முடைய எல்லாவித அழுக்களை தம்முடைய இரத்தால் கழுவி நம்மை நீதிமான்களாக்கி தம்முடைய வசனத்தின் சுடரொளிகளாய் மாற்றார். பிலிப்பியர் 2:16. ஸோ யூ ஆர் த லைட். நீங்கள் உலகிற்கு வெளிச்சமாக இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மகள் உண்டு. அவன் நல்ல டீச்சர் வேலை கிடச்சிது, ஹெட் மாஸ்டராக மாறினாங்க. நேர்மையான ஒரு பிள்ளை. அவளும் கல்யாணம் ஆச்சு, பிள்ளைகளாக இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டராக இருந்தாங்க. ஆனால் அவங்க அங்கே விளக்காக இருந்தாங்க. அவங்க விளக்காக இருந்ததுனால அங்கே ஏற்கனவே தப்பு பண்ணுகிறவங்க அவளை கண்டாலே எரிஞ்சு விழுந்தாங்க. ஏன்னா இருள் இருக்கிற இடத்துல ஒளி இருக்காது. இன்றைக்கு உலகம் எங்கும் பலவிதமான இருளை பார்க்கும். கனடாவில் சோஃபியாங்கிற பிள்ளை உடம்பு முழுதும் கேன்சர். ஏசப்பா பார்க்குறான், நம்ம பேர் சொல்கிறேன், அவ்வளோ கேன்சர். நீங்கள் கனடியன் டாக்டர்ஸ் நம்பவே இல்லை. இட் cannot be possible
பை ஹியூமன் நாலேஜ் ஆர் பை எனி டாக்டர்ஸ் ஆர் பை எனி ஹீமோ ரேடியேஷனுங்கிறாங்க. நீ செத்து தான் போவேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், பல வருஷமாக அந்த லேடி உயிரோடு இருக்கா. பாடுபடணும்னாமா தெரியும். பெரிய ஆசைகளுக்கு போக முடியாது. அந்த ஏழை மக்கள் எங்கே போவாங்க? தெய்வமே தஞ்சம் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ தெய்வம் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா? அவர் உங்களை விட எவ்வளோ ஞானி இல்லையா? உங்களே படைச்சவர் தானே. ஸோ மிரக்கிள் இஸ் நாட் அ மித்திக்கல், இஸ் அ ரியல் திங் ஃப்ரம் காட். நானே உங்களுக்கு முன்னாடி மிரக்கலாக தானே இருக்கிறேன். ஸோ வந்து போகாதீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்பிக்கையற்றவர்களையும் நம்ம இருளில் இருக்கான்னு சொல்லலாம். இவர்கள் மத்தியில் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் ஒரு எரிந்து பிராசிக்க விளக்காரி. முதலாவது நீங்கள் சத்தியத்தை சொல்லும்போது நிறைய பேருக்கு இருள் நீங்கி போகுது. அமெரிக்காவில் இன்றைக்கி ரொம்ப கீழ்த்தரமான முறையில் ஜனங்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. பைபிளை தொடுறதே கிடையாது. ஆனால் மற்ற எல்லாத்தையும் போற்றுவாங்க, வேதத்தை மட்டும் விட்டுருவாங்க. நான் ஒருத்தர் சமையலில் சொன்னார், அமெரிக்கா எப்படிப்பா ஸ்டார்ட் ஆச்சு, எப்படிப்பா ஸ்டார்ட் ஆச்சு? யுனைடெட் நேஷன்ஸ். தேவனை தேடுற மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பப்ளிக் பிளேஸில் பைபிள் திறந்துருக்கும். அங்கே சில இருக்காது, பைபிள் திறந்துருக்கும். இன்றைக்கி எங்கேயாவது பைபிள் எப்படி கண்ணாடியில் திறந்திருக்கா? இல்லை. Completely the Americans have forgotten because of the influence of the other countries and they are following the other countries' practice. சொல்லி ஒருத்தர் கண்ணீரோடு சொன்னார், இங்கே எழுப்புதல் வேணும்னு சொன்னார். ஸோ எழுப்புதல் வேணும்னா முதலாவது இயேசுவை படி சொல்லணும். அவர் தான் ஒளி. யோவான் 8:12, யோவான் 9:5. அவரை படி சொல்லும்போது இருள் நீங்குது இல்லையா? இருள் கண்டிப்பாக நீங்கள். ஒரு சமயத்தில் ஒரு அருமையான பாஸ்டர் பெங்களூரில் என்னை கூப்பிட்டுருந்தார். இது இந்து லிங்கன் ராஜேஷ் என்கிற பாஸ்டர் மடன்னு வளர்ந்துட்டார். சொல்லும்போது சொன்னார், ஐயா ஒரு காலம் இயேசு அறியாமல் வந்தேன், மந்திரம் மேஜிக்கு ஏவலை வச்சு என்னை நாசமாக்கிட்டாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்தார், இயேசு தான் நமக்கு விடுதலை தருவார் அப்படின்னு ஆணித்தரமாக சொன்னார். நான் நம்பினேன், விடுதலை ஆனேன். இன்றைக்கு ஒரு பெரிய பாஸ்டராக இருக்கேன். ஸோ wherever you talk about Jesus, there's a revival. அடுத்ததாக உங்களுடைய வார்த்தைகள் அன்பில் நிறைஞ்சிடும். அன்பு தளான பானை மூடும். சரியா? குற்றம் சாட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அன்பு நிறைஞ்சிடணும். அன்பு நிறைய மட்டும் இல்லை, பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும். எப்போதுமே நான் இயேசுப்பாட சொல்லுவேன், இயேசுப்பா நீர் என்னோடு இருக்கிறீர்னா எனக்கு நாம் அப்படி சொல்லும்போது அற்புதம் நடக்கும். அதை பற்றி விரிவாக நீங்கள் மறுபடியும் யூடியூப்பில் பார்க்கலாம், நிகழ்ச்சியில் பார்க்கலாம். என் கூட்டங்களுக்கு வாங்க, அங்கேயே நீங்கள் பார்க்கலாம். ஐ எம் நாட் அ ஹீலர், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இயேசுப்பா வருவார், செய்வார். மூன்றாவது சபைகளை எழுப்புதல். சபைகள் வளர்ந்து பெறுகிறேன். அப்போது 9:11 கர்த்தர் கிருபை செய்வார். அன்பின் கர்த்தாவே, ஒவ்வொரு உண்மை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவனுக்குள்ள எழும்பி பிரகாசிக்கணும் என்கிற ஒரு ஆர்வத்தை தாரும். மொனாட்னஸ் வாழ்க்கையை எடுத்து போடும், இருளின் வாழ்க்கையை எடுத்து போடும், டிப்ரெஷன் வாழ்க்கையை எடுத்து போடும். அப்பா மனம் இறங்கி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு இவ்வளோ அர்ப்பணை செய்த தேவன் மற்றவர்களும் செய்வார் என் நம்பிக்கையை தார், விசுவாசத்தை தார். உம்மில் அவர்கள் பிராசிக்க செய்யும். அப்படி பிராசிக்கும்போது அதை யாருமே அணைக்க முடியாது. வேறு ஒருவர் தான் அதை பிராசிக்க செய்ய முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் அவனுடைய வியாபாரங்களில் ஒரு எழுப்பை தார். நண்டு, மீன், இப்படி பல கடலில் இயற்கையாக கிடைக்கிற வைத்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. பிஸ்னஸ் செய்யலாமல் இருக்கு, நீர் மீண்டும் நல்ல பிஸ்னஸ் வர செய்யும். பிஸ்னஸை இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பத்தார். மனச்சோர்வை நீக்கி போடும். பிள்ளைகள் வாழ்க்கையிலும் எழுப்பளித்தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தை. ஆமேன், ஆமேன்.